இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு பிரிம்பன். ஒரு பொண்ணு தன்னுடைய அம்மாவுடைய பிறந்த நாளுக்காக பரிசு கொடுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறா. அதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் ஏதாச்சும் கிடைக்குமா தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு வாரம் ஆகியும் எவ்வளவு காணும்னு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அவ திடீர்னு ஒரு நாள் திரும்ப வரா. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா போக போக நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எதை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு அங்க என்ன ஆச்சு, இதுதான் இந்த கதையில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அதுதான் எனக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்தோடைய ஓப்பனிங்ல ஒரு பொண்ணு, ஹே ஜானு எப்படி இருக்க, என் கூட வரியா, அம்மாக்காக நான் கிஃப்ட் கொண்டு வர போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இதை கேட்டவன், சாரிம்மா, உங்க டேடிக்கு தெரிஞ்சா என் கைத்தா மாட்டிலே கொடுப்பாரு. ஹே எங்க போற, இரு நானும் வரேன் அப்படின்னு ஓடி வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஊர் மக்களே இந்த பொண்ணை காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க காடு முழுக்க தேடியும் அந்த பையன் மட்டும் தான் இருக்கான். அந்த பொண்ணை காணோம். அந்த பொண்ணு காணாம போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. இதனால இவங்க அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு நினைச்சு அவளுக்காக சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணுடைய அத்தைங்க 3 பேரும் சேர்ந்து, ஏமா அந்த பொண்ணு என்னைக்கு செத்துருப்பா அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இவங்களுக்குள்ளவே ஒரு முடிவு பண்றாங்க. அந்த பொண்ணு என்னைக்கு காணாம போனாலும் அன்னைக்கு அவ இறந்த நாள் முடிவு பண்ணலாம். அதுக்கேத்த மாதிரி அவளுக்கு இறுதி ஊர்வலம் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அந்த பொண்ணுடைய அம்மா வந்து, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, என்னுடைய பொண்ணு காணாம போயிருக்கா, அவ்வளவுதான், அவ இறந்தெல்லாம் போகல. இது வரைக்கும் அவளுடைய உடல் காடு முழுக்க தேடி கூட கிடைக்கல. இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்குள்ள யாராச்சும் அவன் இறந்து போயிட்டான்னு சொன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு அந்த பொண்ணுடைய பெரிய அத்தை, என் தம்பி உனக்கு கட்டி வச்சதே பெரிய பாவம், உன்னுடைய துரதிருஷ்டம் தான் அவளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ அவ இறந்து போய் ஆவியாயிட்டா, அதுக்கப்புறமாச்சும் அவளை நிம்மதியா விட்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அவங்க வீட்டு கதவை யாரோ பலமா தட்டிக்கிட்டு இருக்காங்க. இதால அந்த பொண்ணுடைய அம்மா பயந்துகிட்டே போய் கதவை திறக்கிறாங்க. அங்க காணாம போன பொண்ணு வந்திருக்கா. இதால இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒண்ணுல தங்கம், என்னாச்சு, ஏன் இவ்வளவு நாள காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க அவளால பதில் சொல்ல முடியல. அப்போ அந்த பொண்ணுடைய அப்பாவை கூப்பிட்டு அவங்க 3 அக்காவும், டேய் தம்பி, நான் சொல்றத கேளு, எங்களுக்கு என்னமோ இது தப்பா இருக்குடா. ஒரு பொண்ணு காணாம போய் 7 நாளுக்கு அப்புறம் எப்படி திரும்பி வருவா, இதை பார்க்கும்போது உனக்கு வினோதமா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்தாலும், வினோதமா தான் இருக்கு, ஆனா அவளை பார்த்தா இல்ல, உங்களை பார்த்தா தான். ஏங்க அவ தான் வந்து குத்துக்கல் மாதிரி உட்காந்துங்கிறா, நீங்க என்னடா சந்தேகமாகுது கிந்தேகமாகுதுன்றீங்க, போங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்ல, இருந்தாலும் இவனுக்குள்ள ஏதோ சந்தேகம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணுடைய அம்மா தன்னுடைய 2வது பொண்ணு கிட்ட, ஏண்டி அக்கா குளிச்சுக்கிட்டு இருக்கா, எந்த டவல் கொண்டு போய் கொடுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவளும் அங்க போய்கிட்டு இருக்கும் போது என்னமோ வித்தியாசமா உணர்றா. அதே நேரம் அங்க குளிக்கிற சத்தம் நின்று போகுது. இதனால இவ பயத்தோட அந்த பாத்ரூம் கீழே பாக்குறா. ஆத்தாடி, கீழே காலே இல்ல, அப்போ ஆளே இல்லையோ, எங்க போனா இவ அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அக்கா குனிஞ்சு பாக்குறா. இதால அந்த பொண்ணு பயந்து போய், ஏண்டி என்ன பயம்பத்த தான் படி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதன் பிறகு 2 பேரும் அந்த கட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கும் போது, சாரிக்கா, நான் ஏதாச்சும் சொல்லியிருந்தா, நீ திரும்பி வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு படுக்கிறா. அப்போ ஒரு கை வந்து இவளை தடவிக்கிட்டு இருக்கு. இவளை இதை பார்த்து தன்னுடைய அக்கா நினைக்கிறா. ஆனா இவ எழுந்து திரும்பி பார்க்கும்போது அவங்க அக்கா அங்கேயே தான் படுத்துக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் விடியற் காலையிலேயே அவங்க அப்பா வேலைக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ காணாம போன பொண்ணு அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இவர் திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போறா. என்னது இது, ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அங்க இவனை பார்த்த இவங்க அக்கா வீட்டுக்காரு, என்ன மாப்பிள்ள ஏன் சோகமா இருக்க, அதான் பொண்ணு திரும்ப வந்துட்டாளே, அப்புறம் ஏன்டா சோகமா இருக்கணும் போது, அதுக்கு இவரு, தெரியலப்பா, ஆனா என்னமோ வினோதமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணுடைய தங்கச்சி, ஹே நீ ஏன் அக்கா வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லி கேட்கிறா. அப்போ அவன் பார்க்க ரொம்ப பதட்டமா இருக்கான். அது மட்டும் இல்லாம, என்னை விடு, எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி ஓடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஊர் மக்கள், எப்படிடா ஒரு பொண்ணு ஒரு வாரம் கழிச்சு உயிரோட வந்திருக்கா, ஏமா நீ அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சடங்கெல்லாம் பண்ணிட்ட, ஆனா அவ மறுபடியும் திரும்பி வந்திருக்கா, இது என்னமோ தப்பா தெரியலன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல அந்த பொண்ணுடைய அத்தைங்களும், ஓய் இங்க பாருடி, அது உண்மையான பொண்ணா இல்ல பேயான்னு தெரிஞ்சுக்க போறோம், நீ என்ன பண்ணு, நேக்கா இந்த பூவை கொண்டு போய் அவ பக்கத்துல வை, அதுக்கப்புறமும் இது இப்படி இருந்தா பரவாயில்ல, ஒரு வேலை இது வாடி போச்சு, அது பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்ல, இவளும் அதை கொண்டு போய் பயத்தோட அங்க வச்சுக்கிட்டு இருக்கா. அங்க அந்த பொண்ணும், என்னத்தா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதை பார்த்தவங்க, ஒன்றும் இல்லைம்மா சும்மாதான், சரியத்தை எனக்கு தலை வர்றீங்களான்னு சொல்லி கேட்கிறா. இதை கேட்டவங்க, குடுமா வேற வழி அப்படின்னு சொல்லி அவளுக்கு தலை வரைக்கிட்டு இருக்கும்போது, என்னது இது, நெளிது பேனா, ஆத்தாடி இது பேன் இல்லை புழு, அதோ வந்துடுறமா அப்படின்னு பயந்துக்கிட்டே அங்கேருந்து ஓடி வரா. அங்க அவங்க அக்கா பார்த்துட்டு, ஏண்டி கத்திக்கிட்டே ஓடி வர அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குவ, ஏன் சொல்ல மாட்டேன், நீ அதை பார்த்தா இப்படிதான் இருப்ப, ஏன்னா அந்த பொண்ணுடைய தலை முழுக்க அழுகி போயிருக்கு, அதுல துர்நாற்றை வீசிக்கிட்டு புழுக்கெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றா. அந்த நேரம் அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் வந்து, என்னாச்சு, ஏன் பெண்ணாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இவங்க,
ஒன்றும் இல்லை நாம இதை முதல்ல அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு கூட காட்டுக்குள்ளே போனவனை காட்டுறாங்க. அவனும் ஒரு நூலகத்தில் உட்காந்துக்கிட்டு என்னவா இருக்கும் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போது அதே பொண்ணு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. இதால் இவன் ஐயோ என்னை விட்டு நான் எதுவும் பண்ணலன்னு பயந்துக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் இவன் அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடி போகிறான். அன்னைக்கு நைட் ஆகுது. இந்த 3 அத்தைங்களையும் மாறி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த பொண்ணுடைய பெரிய அத்தை தூக்கம் வராமல் கண்ணாடி முன்னாடி எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தங்க இன்ட்ரெஸ்டாக உட்காந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு கோரமான உருவம் வந்து அவங்க கழுத்தை அப்படியே உடைக்க பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 3வது அத்தையையும் என்னமோ சக்தி வந்து இழுத்துக்கிட்டே போகுது. இந்த சத்தம் கேட்டு அவங்க அக்கா ஓடி வராங்க. அந்த நேரம் அவங்க பின்னாடியும் என்னமோ இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வழியா இவங்களை காப்பாத்துறாங்க. இருந்தாலும் இது உண்மையா பொய்யான்னு இவங்களுக்கு தெரியல. அதனால மறுபடியும் அந்த பொண்ணுடைய அறைக்கு போய் அந்த பூக்களை கொண்டு வரதுக்காக அந்த பொண்ணுடைய நடு அத்தை வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பயந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே அழுகி போயிருக்கு. அப்போ வெளியே யாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இதனால அவங்க அத்தை ஆத்தாடி மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு ஓடி வரும்போது அங்க இவங்க தம்பி ஓய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அதே சமயம் அந்த பொண்ணு வந்து இந்த அத்தை இதானே வேணும் கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பூக்களை கொடுக்குறா. அது எல்லாம் பார்க்க ரொம்ப புதுசா இருக்கு. இதனால இவ ஒன்றும் புரியாம அதை கையில கொண்டு போய்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அது ரோட்ல போகும்போது கீழே தவறி போடுறா. அதன் பிறகு அதை பார்க்கும்போது மறுபடியும் அது அழுகி போயிருக்கு. ஆனா இங்க அந்த பொண்ணுடைய அப்பா இவளை கூப்பிட்டு இந்தாம்மா உனக்காக நான் முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்குமா சாப்பிடு அப்படின்னு சொல்ல அவளுடைய மூக்கல்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இவரும் இதை பார்த்து உனக்கு ஒன்றும் இல்லைம்மா இரு நான் டாக்டர் வர சொல்றேன்னு சொல்லி டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. அடடே ஒன்றும் இல்லைம்மா எல்லாம் சரியாயிடும் இரு நான் செக் பண்ணுறேன். என்னது இது வேலை செய்யலையா, நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் கேட்க மாட்டேங்குது, சரி வாயை காட்டு. நல்லாமா ஒன்றும் இல்லைங்க ஐயா ஒன்றும் இல்லை, பொண்ணு நல்லாக்கிறா, பாத்ரூம் எங்கே இருக்குது, நான் தான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். அடப்பாவீங்களா அடி வயிற்றுல என்னென்னமோ சத்தம் கேட்குது, கூட்டிகிட்டு வந்து பேய்க்கு வைத்தியம் பார்க்க வைக்கிறானுங்க, யார் இது மறுபடியும் நீயா, ஐயோ என்னை விடுங்கடா, ஒன்றும் இல்லைப்பா உன் பொண்ணு சூப்பராகிறா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கிருந்து ஓட இவங்க அத்தைங்க வந்து அந்த டாக்டர் கிடக்குறான் விடு, இங்கே பாரு அந்த பூக்கள் எல்லாமே அழுகி போயிருக்கு, நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இதை எப்படி விட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை இவங்க 2வது அக்கா கேட்டுட்டு அதான் டாக்டரே ஒன்றும் சொல்லிட்டார்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறா. உடனே அவளுடைய தங்கச்சி உள்ளே போய் ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து உங்களுடைய பையனுக்கு என்ன ஆச்சு ஞாபகம் இல்லை, நீங்கள் மட்டும் அன்னைக்கு நாங்கள் சொன்னதை கேட்டுருந்தா இதெல்லாம் நடந்துக்காது, ஆனால் நீங்கள் தான் டாக்டர் சொன்னதை கேட்டு தேவையில்லாமல் அந்த குழந்தையை பலி கொடுத்துட்டீங்க, இப்போ அதே போல் தம்பிக்கும் நடக்கணுமான்னு சொல்லி கேட்குறா. இன்னொரு பக்கம் மறுபடியும் அந்த பையனை காட்டும்போது அங்கே அந்த பொண்ணுடைய தங்கச்சி வந்து உண்மையா என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் தானே காட்டுக்குள்ளே போனீங்க, அது மட்டும் இல்லாமல் அவளை ஏன் பார்க்க வர மாட்டேங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவன் அது உங்கள் அக்காவே கிடையாது தெரியுமா, அது தினமும் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு, அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவள் திடீர்னு காணாமல் போயிட்டா, நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே தேடி பார்த்தேன், ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை. இங்கே பாரு இந்த புத்தகத்தில் என்ன போட்டிருக்குன்னா ஒருத்தர் காட்டுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் உயிரோட வரணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட 10% தான் வாய்ப்பு இருக்கு, அதுலயும் 1 வாரம் ஆனால் அவங்க கிட்டத்தட்ட உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு போட்டிருக்கு, அப்படி இருக்கும்போது உங்கள் அக்கா மட்டும் எப்படி உயிரோட வந்திருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதால இவ ரொம்பவே மனசு உடைஞ்சுப்பா. அன்னைக்கு நைட் இவங்க பெரியத்தை வெளியிருக்கும் போது அந்த இடம் முழுக்க ஒரே ஆவிகளா இருக்கு. ஆத்தாடி நான் இல்லை அப்படின்னு ஓடி வந்து கதவை சாத்திக்கிட்டு இருக்காங்க. ஓய் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் வாங்க, நான் தான் சொன்னனே இந்த இடம் முழுக்க என்னமோ தப்பாக இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே யாரோ பலமாக கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வெளியே அந்த பொண்ணு வந்திருக்கா. அவளும் உள்ளே வந்து என்ன அத்தைங்களா எப்படி இருக்கீங்க, அம்மா இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, உங்களை பார்த்தா நான் திரும்பி வந்ததில் சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்கு, சரி நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவங்களும் இதால நம்ம பயப்படக்கூடாது, நாம அதை எதிர்த்து நிற்கிறோம், இப்போவே போகிறோம் உங்கள் அம்மா கிட்ட அவளை சுத்தப்படுத்த வேண்டிய சடங்கு செய்யணும்னு வற்புறுத்துறோம், வாங்க போகலான்னு நேராக அவங்க அம்மா கிட்ட வந்து நாங்கள் சொல்கிறத கேளு, நீ இந்த வீட்டில் வாடகையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க, ஆனால் இது எங்கள் இடம், சரி போனா போது என் தம்பி உன்னை இழுத்துட்டு வந்துட்டான்னு உன்னை விட்டு வச்சோம், ஆனால் அது எங்கள் குடும்பத்துக்கு பெரிய ஆபத்தாக முடியுது, உன்னுடைய ஜாதகத்தை பார்க்கும்போதே நான் அன்னைக்கே சொன்னேன் அது சரியில்லை, நீ சபிக்கப்பட்ட நாளில் பிறந்திருக்க, அதனால தான் எங்களுடைய அம்மாவை இறந்து போயிட்டாங்க, உன்னுடைய பொண்ணுக்கும் அதே நிலைமை, நாங்கள் அவளை சுத்தப்படுத்த வேண்டிய சடங்கை செய்ய தான் போகிறோம், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஒத்துக்கலாலும் பரவாயில்ல, டேய் தம்பி நாங்கள் சொன்னதை கேட்டு அவளை அடங்கியிருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்தாலும் இதை கேட்டு வேற வழி இல்லாமல் தன்னுடைய மனைவி அடக்கிட்டு இருக்கான். இங்கே அந்த பொண்ணுடைய தங்கச்சி அக்கா யாரோ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவ, அது மட்டும் இல்லாமல் நீ திரும்பி வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போது இவ தன்னை அறியாமல் தூங்கிட்டு இருக்க இவ திடீர்னு கண்ணு முடிக்கும் போது கண்ணாடியில் அவங்க அக்காவுடைய உருவம் பார்க்க வித்தியாசமாக இருக்கு. அந்த பொண்ணுடைய அப்பா இது எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது வெளியே அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காகங்கள் எல்லாமே இறந்து போயிருக்கு. இதால இவனும் உள்ளுக்குள்ள சந்தேகப்படுறான். அடுத்த நாள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு சடங்கு பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பொண்ணுடைய தங்கச்சி அந்த பையனை கூட்டிக்கிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அவங்க மாமா எங்கம்மா போற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவளும் சாரி மாமா
எனக்கு என்னமோ அக்கா காட்டுக்குள்ள தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த சடங்கு முடியறதுக்குள்ள நான் திரும்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறா. இங்க இவங்களும் அந்த சடங்கை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்களும் காட்டுக்குள்ள அந்த பொண்ணு தேடி போய்கிட்டு இருக்காங்க. இத அந்த ஊர் மக்களே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு பார்க்க வித்தியாசமா நடந்துக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ அந்த இடத்தை விட்டு வேற எங்கேயோ போறா. அங்க பல இறந்த ஆன்மாக்கள் இவளை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அது அங்க மட்டும் இல்லாம இந்த இடத்துலயும் இருக்கு. இதால இவ ரொம்பவே பயந்து போக இவளை அங்க பார்த்த இவங்க அம்மா, என்னது இது, உண்மையாவே இது பேயோ அப்படின்னு தனக்குள்ளே நினைச்சு பயந்துகிட்டு இருக்கா. அதே போல அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையான ஆன்மா இவளை பிடிக்க வந்துகிட்டு இருக்கு. இவளும் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க அந்த இடம் முழுக்க பல பேரோட உடம்புக்குள்ள ஆவி புகுந்து எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டுக்குள்ள போனவங்க மறுபடியும் தனித்தனியா பிரிஞ்சு போக, ஐயோ மறுபடியும் இவ எங்க போனான்னு தெரியலையே, எங்கடி இருக்கன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அவளும், அட பாவி, இப்படிதான் எங்க அக்காவை விட்டுட்டியா, அடே எங்கடா இருக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அங்க இவங்க அக்கா வந்துகிட்டு இருக்கா. அவ பார்க்க வினோதமா இருக்கா. இவளும் இதால அழுதுகிட்டே போய் அவளை கட்டி பிடிக்கும் போது அவ அதே இடத்துல என்ன மன்னிச்சுன்னு சொல்லிக்கிட்டே இறந்து போறா. அப்போ அவனும் ஓடி வரான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு அவளை தூக்கிட்டு வராங்க. இதால அந்த ஊர் மக்களே ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே அந்த பொண்ணுடைய அம்மாவும், என்னது இது, சடங்கு இங்க நடக்குது, இவங்க எங்க போறாங்கன்னு வந்து பார்த்துட்டு, ஐயோ உண்மையாவே என் பொண்ணு இறந்து போச்சாடான்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. இங்க அந்த உருவத்தை காட்டும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகுது. கடைசியா இவங்க எல்லாரும் அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு அவளை கொண்டு வந்து அடக்கம் பண்றாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.